மனுஷனை தேவையில்லாம இந்த கதைக்குள்ள கொண்டு வந்து அவரோட இமேஜை கெடுத்து விட்டாங்க. அதுதான் கங்குவா வந்து கக்குனாம் பாரு நெருப்ப. எப்படா இன்டர்வல் வர ஏஞ்சி ஓடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. சூர்யா அண்ணனுக்கு ஒரு படைப்பு படைப்பு படைப்புடா. கதையே இல்லன்றேன், அப்புறம் எங்க நம்மளுக்கு ஃபுல்ஃபில்? பக்கத்துல நின்று ஒருத்தன் கத்தினே இருந்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு வெறுப்பா இருக்காது? அந்த மாதிரிதான் இருக்கு. இந்த காசுல பாத்தீங்களா, தண்ணியில இருந்து ஏதோன்னு கத்துப்பேன், மிரட்டி கத்திக்கிறா போல. யாரு? சூர்யா. அது நான் ஒத்துக்கிறேன். சூர்யா வந்து ஒரு மாசான ஒரு ஆக்டர் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கதையை ட்ரை பண்ணது அவர் ஏன் ஒத்துக்கிட்டாருன்னு. ஏன்னா சூர்யாவெல்லாம் நல்லா அப்படி ரன்னிங் அப்படி ஓடி வந்தா கூட ஃப்ரேம் பை ஃப்ரேம். ஏன்னா அவர் ஓடி வர்றது கூட அவ்வளோ அழகா இருக்கும், நடந்தா ஒரு அழகு, நின்னா ஒரு அழகு, அப்படி ஒரு அழகான மனுஷன். இந்த மாதிரி போட்டு அசிங்கமா மை பூசின மாதிரி ஒரு மேக்கப். சரி பூசிட்டீங்க ரைட்டு, அதுல ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கா, கதை இருக்கா அப்படின்னு பார்த்தா நானும் எங்கன்னா தேடி தேடி பாக்குற கதையே காணும். எந்த பக்கம் தேடினாலும் கதையை காணும். நான் என்ன சொல்ல? வடிவேல் காமெடி ஒன்று வரல, ஏன்டா கத்துற அப்படின்ற மாதிரி படம் ஃபுல்லா கத்திக்கினே இருக்காங்க. ஒரு படம்னா ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு அமைதியா ஒரு ஃபீல் குட்டா பார்க்கலாம். சரி பீரியட் படம் யாராவது புதுசா காட்டியிருப்பாங்க அப்படின்னா அந்த இதுவே போச்சு. கத்துறதா படம் ஃபுல்லா ஒரே சத்தம். எல்லாமே அந்த மாதிரி தான் எடுத்துருக்காங்க, பெருசா எதுவுமே இல்லை படத்துல. ஒன்னும் படம் வரையே இல்லை. இந்த செகண்ட் பார்ட் வர எடுக்கிறேன்றாங்க. சூர்யா சாருக்குலாம் அந்த இதான் ஞானவேல் ராஜா படத்தில் நடிச்சார் பார்த்தீங்களா, அது என்ன ஜெயிப்பியுமா? சேல சோழ மன்னர்களை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா மன்னர்களுக்கும் கீழே ஒரு அடிமையான தீவுல இருக்கிற சாதாரண மக்களையோ பழங்குடி மக்களையோ மக்களுக்கு தெரியாது. நம்ம தமிழர்களும் பாதி பேர் அங்க இருந்திருக்காங்கயா. பிரான்ஸ் நாட்டுல ரோமானியர் கட்டுப்பாட்டுல வந்து இருந்திருக்காங்கயா. அங்கேயும் தமிழ வீரனா சூரனா வாழ்ந்திருக்காயா. அங்கேயும் ஒருத்தன் வந்து துரோகி பயலா வாழ்ந்திருக்காயா அப்படின்றதான் கதையா எடுத்து சொல்லிட்டாங்க. ரோமானிய பேரரசுக்கு வந்து நம்ம 5 தீவை வந்து அழிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல 5 தீவுல ஒரு ஆளை போட்டு கொடுவாவை வந்து ரெண்டு தங்க காசு தரேன்னு சொல்லிட்டு ஒரு 200 பேர்த்த 2 தவணையா கொண்டு போய் கொண்டு போடுறான் கொடுவா. அந்த கொடுவாவை காப்பாத்த வரான் பெருமாச்சி அருவா. அதுதான் கங்குவா வந்து கக்குனாம் பாரு நெருப்ப, கக்கி போட்டாம் பாரு ஒரு திருப்பத்தை. அப்படின்ற மாதிரி இந்த படத்தை திருப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி சூர்யா அண்ணனுக்கு மிகப்பெரிய ஒரு படைப்பு படைப்பு படைப்புடா. சூர்யா 2 கேரக்டர் பண்ணியிருக்காரு, 2 கேரக்டருமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. கதையே இல்லன்றேன், அப்புறம் எங்க நம்மளுக்கு ஃபுல்ஃபில்? சூர்யான்ற அழகான மனுஷனை தேவையில்லாம இந்த கதைக்குள்ள கொண்டு வந்து அவரோட இமேஜை கெடுத்து விட்டாங்க. அது மாதிரி கரெக்ட் ஆகும், அதுதான் கனெக்ட் ஆகும் போல இருக்கு அவருக்கு. இந்த மாதிரிலாம் நடிச்சா அது செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏதோ அது அவ ஒரு குடும்பமே போட்டு எடுத்துட்டாங்க போல இருக்குது. ஏதோ அவர் ஞானவேல் ராஜா அவங்க சித்தப்பாவாரு, அவங்க வந்து அவங்களே ஸ்கிரிப்ட் ஆகிட்டு அவங்களே பணம் செலவு பண்ணி கோடிகள் செலவு பண்ணி இது பண்ணிடுறாரு. இல்லை வேற அவர் ஏதோ ஸ்பெஷல் ஷோ வேற வாங்கியிருக்காங்க. வேற ஏதோ கவர்மெண்ட் கிட்ட சொல்லிட்டு சிவகுமார் சார் வந்து கவர்மெண்ட்டை போயிட்டு ஷாலிஜி வேற அந்த பார்த்து வேற சொல்லிடலாம் ஸ்பெஷல் ஷோ வர கேட்டு. யோகி பாபு கிறிஸ் எதுக்கு அந்த சூர்யாவை காமிச்சாங்க? ஓகே, லாஸ்ட்ல கொண்டு போனோன்னா 2024 நூற்றாண்டு 700 வருஷம் நூற்றாண்டு கொண்டு போனாங்க. ஓகே, ஒத்துக்கிறேன், இதெல்லாம் ஒத்துக்கிறேன். எனக்கு வந்து அந்த சூர்யாவுடைய ஆக்டிங் தான் பிடிக்குது. மலைவாழ் மக்கள் சூர்யா தான். அந்த உடம்பு 6 பேக்கு கரெக்டாக வந்து அந்த போர் புரியறதுக்கு சரியான தகுதியான உடம்பு அது. அந்த சிவா பிடிச்சது. இந்த செகண்ட் ஹாஃப் இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த ஃப்ளைட்டில் வந்து குழந்தைங்களை காப்பாற்றுறது இது கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது. இங்க வரவங்க இனிமே ஃபிளாஸ்க்ல காஃபியும் ஜண்டுபாம் அமிர்தாங்கன்னு எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அது எதுவுமே இல்லையே, எதுக்கு 3D? இது அதுக்காக 2Dலயே விட்டுலாம். செகண்ட் பார்ட் எதுக்கு தேவையில்லாது? அதுவும் தேவையில்ல. இன்டர்வல் எப்படா இன்டர்வல் வர ஏஞ்சி ஓடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. எதுவுமே நான் என்ஜாய் பண்ணல படத்துல. ஒரே சத்தம், எப்படா படம் முடியும்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. காது உள்ள இறங்கி யாரா கத்தினே உங்க பக்கத்துல நின்று ஒருத்தன் கத்தினே இருந்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு வெறுப்பா இருக்காது? அந்த மாதிரிதான் இருக்கு. படத்தை ரசிக்கவும் முடியல. சூர்யா அவரோட ஆக்டிங்கை பத்தி, ஏன்னா ரொம்ப 3 இயர்ஸ்க்கு அப்புறம் படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வருது. சிறுத்தை சிவாக்கும் சூர்யாவுக்கும் நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? இல்ல, அதுதான் அந்த 2 இயர்ஸ்க்கான வெயிட் பண்ணி வந்த படம் வந்து கண்டிப்பா அதுக்கான ஒரு ட்ரீட் தான். கரண்ட்ல நடக்கிறது இருக்கு, பீரியாடிக் இருக்கு. எப்படி ரெண்டுமே கனெக்ட்? இல்ல, பீரியாடிக் இன்னும் நல்லா இருக்கு. சூர்யா சார் ஆக்டிங் வந்து கரண்ட்லயுமே நல்லா பண்ணிருக்காரு, ரெண்டுமே நல்லா இருக்கு. பட் கரண்ட்டை விட பீரியாடிக்கல்ல பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ரெண்டுக்குமான கனெக்ஷன் உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி கரெக்டா இருக்கு? இருக்கு. அது டக்கு டைம் ஃப்ரேம்ல வந்து இப்ப இருக்க 2024க்கும் காட்டுறாங்க, முன்னாடி பீரியாடிக்கல் நடந்ததும் காட்டுறாங்க. பட் ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகிக்க முடியும். இந்த சூர்யாக்கும் அந்த சூர்யாக்கும் கனெக்ட் ஆகுது.
சிறுத்தை சிவா ஹேண்டில் பண்ணிருக்கிற விஷயம் எப்படி இருக்கு? ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பீரியாடிக் பண்றதுல ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த மாதிரி தெரியல, நல்லாவே இருக்கு. மியூசிக்கும் ஒன்றும் இல்லை ப்ரோ, ரொம்ப பேஸ் அதிகமா இருக்கு, காது வலிக்குது, கத்திக்கிட்டே இருக்காங்க படம் ஃபுல்லா. சிவா சார் சொல்ற மாதிரி சிவா அண்ட் டீம் தான் சூப்பரா இருக்கு. வெற்றி சார் சினிமாட்டோகிராஃபி அண்ட் நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னிட்டார், சான்ஸே இல்லை ப்ரோ. டெஃபினெட்லி சூப்பர் ப்ரோ. செகண்ட் ஆஃப் இருத்தனமா இருக்கு ப்ரோ, தொண்டே கட்டிக்கிட்டு தொண்டே போயிடுச்சு ப்ரோ, செம்மையா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. இல்ல சூர்யா படம் ஒரு படம் இப்படி இருக்குதுன்னா அது இந்த படம் தான். 2 படமும் சூர்யா படம் தான். இவ்வளவு காண்டாய் ஆமா, இல்ல கேமரா நல்லா இருந்துச்சு, எடிட்டிங் நல்லா இருந்துச்சு, கதை தவிர மத்த எல்லாம் நல்லா இருந்துச்சு. கதையே இல்ல அது கடைசியில தான் மட்டும் கதையே இல்லைன்னு சொல்றாங்க, அதுதான் ட்விஸ்ட். பார்ட் 2 கொடுத்துருக்காங்க லீடு, ஆனா எதுக்கு கொடுத்துருக்காங்க, எதை நம்பி கொடுத்தாங்கன்னு தெரியல ப்ரோ. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு படம், எல்லாருமே பாருங்க. நம்ம வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா, ஈஸியா வாய்க்கு ஈஸியா சொல்லிட்டு போக கூடாது. எப்பவுமே கிடையாது சூப்பரா பண்ணிருக்காங்க, செம்மையா பண்ணிருக்காங்க. வந்தா இன்னும் செம்மையா இருக்கும். வெயிட்டிங் ஆஃப் கோர்ஸ் ஒர்க் ஆயிருக்கு. ஸ்க்ரீன் பிளேல படத்துல நிறைய விஷயங்கள் போட்டு விட்டாங்க, பட் ஆனா அந்த ஸ்டோரியில வந்து ரொம்ப மெனக்கடல் எடுத்து ஒரு விஷயத்தையும் கரெக்டா எடுத்திருக்காங்க. 3Dலாம் வந்து பயங்கரமா மிரட்டி இருக்காங்க. ஸோ அது வந்து இந்தியன் சினிமாவில் குறிப்பாக தமிழ் சினிமாவில் நிறைய சில 3D படம்ஸ்லாம் வந்துருக்குங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதான் நம்பர் 1 3Dன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஆக்சுவல் 3Dன்னு சொல்லலாம். 3Dலையுமே மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லைன்னுலாம் இல்லை. பட் ஆனால் நம்ம இந்த அளவுக்கு பண்ணுறதுன்றது இது பெரிய விஷயமா அப்படி பார்க்கலாம், எடுத்துக்கலாம். ஓகே, சூர்யா வந்து 2 கெட்டப்ல கொடுத்துருக்காரு. அந்த கதைக்களம் எப்படி இருக்கு? கரண்ட் போர்ஷன் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்காது, பட் இருந்தாலுமே அந்த பாஸ்ட்டுக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் இருக்குங்களா, அது வந்து உங்கள் கரெக்டாக ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு சொதப்பில். ஸோ அதனால படம் ஓரளவுக்கு தப்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். நல்ல டிகிரி வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஏஐன்னு சொல்லுவோம்ல, அந்த தொழில்நுட்பம் அதெல்லாம் படிச்சுட்டு வந்தால் தான் பார்க்க முடியும். ரொம்ப போரா இருக்கு. பாஸ்ட் ப்ரெசன்ட் கம்பெனி அது என்ன கனெக்ட் ஆகுது என்ன அதுன்னு எதுவுமே சத்தியமா கனெக்ட் ஆகல. சத்தியமா வேஸ்ட் படம். படத்துல டிடிஎஃப்பும் கூல் சுரேஷும் வச்சிருக்காங்க. யாரு? டிடிஎஃப்பும் கூல் சுரேஷே வரல. ஓகேவா, கூல் சுரேஷ் ஏன் நீ கூப்பிடுற? யோகி பாபு வந்திருக்காரு, அந்த இன்னொரு வென்ஸ்லிஸ் வந்திருக்காரு. ஓகேவா, எனக்கு என்னமோ இந்த சரித்திர படங்கள் எல்லாம் காமெடியை புகுத்துறது எனக்கு அவ்வளவு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நம்மளாம் இமோஷனல் ஆகி படம் பாக்குறவங்க. என்னடா அததான் சொல்றேன் நான், அதுக்காக அவங்களை எந்த குறையும் சொல்லல. அது அவங்களோட வெளிப்பாடு, அவங்களுக்கு கிடைச்ச படைப்பாடு அப்படின்ட்டு போயிட வேண்டியதான். ஒரு கிடைச்சவன் கிடைக்காதவனை பார்த்து பொறாமப்படுவான். ஓகேவா, அதுக்காக சொல்றேன். ஓகேவா, முக்கியமா 3 விஷயம் பண்ணிருக்கணும். மெயின் வந்து ஸ்கிரீன் பிளே கண்டிப்பா அது ரொம்ப ஒர்க் பண்ணிருக்கணும். அது ஒர்க் பண்ணாம விட்டுட்டாங்களா அப்படின்னு தோணுச்சு. அது ஏன் விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த கமர்ஷியல் மசாலாக்காக ஸ்கிரீன் பிளே வந்து ஒர்க் பண்றது விட்டுட்டாங்க. 2வது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது வெளிநாடு எல்லாமே வந்து நம்மள வந்து ஒரு ஸ்லம் அந்த மாதிரி தான் இந்தியா அப்படின்னாலே பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பழைய காலத்து கதையை காட்டுறோம் போது ஒரு மெச்சூர்டாக காமிச்சிருக்கலாம். ஸோ இன்னும் அந்த பழைய அந்த புலித்தோல் அந்த மாதிரி இதெல்லாம் காட்டாமல், ஏன்னா 1000 BCல தான் ஸ்டோரி காட்டுறாங்க. ஒரு 5000 10,000 அந்த மாதிரி காமிச்சிருந்தா ஓகே. அப்படின்னும் போது அதை கொஞ்சம் மெச்சூர்டாக காமிச்சிருக்கலாம். இப்போ தஞ்சாவூர் பெரிய கோவிலையோ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பக்காவாகவே நல்லா நீட்டாக தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, யாரும் ஒரு ட்ரைப் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்த கரெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இது ரெண்டும் இப்போ மாற்ற முடியாது. ஆனால் மாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா மியூசிக் நாய்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறது. மியூசிக் நல்லா இருந்தாலுமே நிறைய இடத்துல ஓவர் மியூசிக் வந்துருச்சு. ஸோ டைலாக்ஸை விட ஸோ படம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே மியூசிக் போட்டது இன்னொரு பெரிய மைனஸ்.